ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த உலகத்தில் இன்னும் நான் சொல்லுகிறேன், மூளை செய்யாத முழங்கால் செய்யும். நீங்கள் ஜெபிக்கும் போது பஞ்சம் வராத தேசத்தை தேவன் மாற்றி கொடுக்க முடியும். அந்த 12 சீசர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தோமாவை இந்தியா தேசத்துக்கு அனுப்பினார். வறுமை மாறணும், பஞ்சம் மாறணும், கொள்ளை நோய் மாறணும். நீங்க ஜெபிக்க காரியங்களை தேவன் மாறுதலாக மாற்றி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே தன் தெய்வத்தை விட்டு கொண்டு பாகால் தெய்வை பின்பற்றி கொண்டு போனார்கள். அப்பொழுது பாடுள்ள எலியா ஒரு மனுஷன், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் பண்ணுகிறார்கள், ஆண்டவரே, தன் தெய்வனை விட்டுட்டு போறாங்க சொல்லி இந்த தேசத்திலே பஞ்சம் வரும்படியாக கருத்தாய் ஜெபிக்கும் போது 3 ஆண்டுகள் மழை வரப்படவில்லை. அதே எலியா போய் ஜெபித்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மழை வந்துச்சு. இன்றைக்கு பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவ ஜனமே, வனாந்தரமான வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை, நாளைக்கு என்ன செய்வேன் தெரியாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய வறட்சிகளை செழிப்பாக மாற்ற முடியும். செழிப்பான நாட்களை கர்த்தர் உனக்கு தருவார்.